இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முள்ளு முருங்கை வடை சுட போகிறோம். முள்ளு முருங்கை ரொட்டியும் சுடலாம், வடையும் சுடலாம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். முள்ளு முருங்கை இலை வந்து இந்த மாதிரி பெரிய இலையாக இருக்கும். இந்த இலையை வந்து இந்த அதில் முள்ளு மாதிரி இருக்கும் பின்னாடி, அதை பிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி கழுவி காயை உணர வச்சுருக்கோம். அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரை கப்பு வச்சுருக்கோம், அதை போடுவோம். நம்ம பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவும் போடலாம், வீட்டில் அரைச்சிருந்தாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசியை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் கெட்டி அரைச்சிக்கிட்டு அதையும் போடலாம். நான் மாவு தான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம அரைச்சது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த முள்ளு முருங்கை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, எங்கேயாவது தான் இருக்கும். நம்ம அது கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உப்பு போடக்கூடாது, இந்த ரொட்டிக்கு வந்து நம்ம ஒரு உப்பு போடக்கூடாது. இது வந்து ஒரு மருந்துக்காக நம்ம சாப்பிட்றது. வறட்டு இருமல் வந்து அதிகமாக இருக்குது, போகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரொட்டி சுட்டு சாப்பிட்டோம்னா வறட்டு இருமல் டக்குன்னு குணமாயிரும். ரொம்ப நாளைக்கு வறட்டு இருமலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு இதுதான் மருந்து. இது வந்து உப்பு போடாமல் சுட்டு நம்ம தோசைக்கல்லில் வந்து நம்ம ரொட்டி மாதிரி சுடலாம், எண்ணெய் ஊற்றி. வேணும் அப்படின்னா நமக்கு வந்து சும்மா சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இட்லி பொடியை வந்து நம்ம அதுக்கு மேலே தூவி விட்டு சாப்பிட்லாம். நமக்கு தெருவுகளில் விற்கிறவங்க இட்லி பொடி போட்டு தருவாங்க. அவங்க வந்து வடை மாதிரி சுட்டுருப்பாங்க. அவங்க என்ன சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ சோடா அதெல்லாம் போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அது பூரி மாதிரி கிளம்பும். நமக்கு சும்மா சுட்டோம்னா பூரி மாதிரிலாம் கிளம்பாது. எண்ணெயில் போட்டு நம்ம வடை மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து தோசைக்கல்லில் நல்லா அப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிட்டு தோசைக்கல்லில் வந்து நம்ம சுட்டு சாப்பிடுவோம். நம்ம இப்போ வந்து தட்டி எண்ணெயில் போடுறோம். தோசைக்கல்லில் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி போடணும். இது வந்து முள்ளு முருங்கை வடை. நம்ம எண்ணெயில் போடாமல் தோசைக்கல்லில் சுட்டும் சாப்பிட்லாம். ஏன்னா அது வந்து ரொட்டி மாதிரி தட்டணும். தோசைக்கல்லில் வந்து நம்ம ரொட்டி மாதிரி மாவெடுத்து தட்டி போட்டோம்னா அது ரொட்டி மாதிரி ஆகிடும். இது வந்து எண்ணெயில் வேகுது, அவ்வளோதான். நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம உப்பு வந்து போடக்கூடாது. உப்பு போடாமல் வெறும் பச்சரிசியும் நமக்கு முள்ளு முருங்கை இலையும் தான். முள்ளு முருங்கை இலையை நம்ம வந்து அரைச்சிடணும். புழுங்கரிசி நம்ம பச்சரிசியை வந்து நனைய போடும்போது இதையும் போட்டு அரைச்சிடலாம். நான் மாவை இருந்ததுனால மாவோட கலக்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதில் ஊற்றிட்டேன். நீங்கள் பச்சரிசியை மிக்ஸியில் அரைக்கிறீங்க அப்படின்னா அன்னியாரம் இந்த கீரையை போட்டு அரைச்சிருங்க. இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இருக்குன்னா நமக்கு வந்து ருசிக்காக இதை சாப்பிடக்கூடாது. நம்ம இதுக்கு வந்து ஒரு இருமலுக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்து அப்படி நினச்சி நம்ம சாப்பிடணும். நம்ம ருசியாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ருசியாலாம் இருக்காது. ஏன்னா ஒரு இருமலும் உடனே கேட்கும். வறட்டு இருமல் ரொம்ப இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிடலாம். நம்ம வந்து முள்ளு முருங்கை வடை சுட்டுட்டோம், நல்லா வெந்துடுச்சு. நம்ம எண்ணெயில் வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமலும் தோசைக்கல்லில் வந்து தப்பி நல்லா அடை மாதிரி சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். இட்லி பொடியை வந்து நம்ம மேலே தூவி விட்டு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.
நமக்கு உப்பு போடாமல் தானே நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி பொடியை வந்து மேலே போட்டு நல்லா அது கொஞ்சம் உப்பு உரப்பமாக இருக்கும் இட்லி பொடி. நம்ம அதை வந்து வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இதே மாதிரி சுட்டு வறட்டு இருமல் வந்து குறையாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முருங்கை வடை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உடனே இந்த வறட்டு இருமல் குறைஞ்சிரும்.